ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 1 வீக்காக என்னால் வீடியோ போட முடியல. உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுனால வீடியோ எடுக்கவும் முடியல. என்கிட்ட பழைய வீடியோ எதுவும் இல்லை, அதனால் வீடியோ போட முடியாமல் இருந்தது. பட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. நான் இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எப்பயும் போல் நம்ம நிக்கீஸ் கிச்சனில் வீடியோ வந்துட்ருக்கோம், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல டேஸ்டான பாதாம் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாதாம் பால் நான் எப்படி எங்கள் வீட்டில் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். முதல்ல பாதாமை நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 10லேருந்து 20 போல் பாதாம் எடுத்திருக்கேன். நான் எப்பயுமே பாதாம் பால் பண்ணுறேன் அப்படின்னா அது கூட முந்திரி அப்புறம் பிஸ்தா எல்லாத்தையுமே கூட போட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை பண்ணுவேன். சில பேர் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. பட் எல்லா நட்ஸோட பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பாலாக சேர்த்து குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா. அதனால் நான் இன்றைக்கி ஒரு 20 பாதாமும் அதோட ஒரு 10 போல் முந்திரியும் சேர்த்துட்டு இதை ஒரு சுடுதண்ணி நல்லா கொதிக்க சுடுதண்ணி ஊற வச்சுட்டு இதை மூடி போட்டு வச்சிட போகிறேன். இது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா அந்த பாதாமில் இருக்கிற தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்ற வேண்டாம், நீங்கள் பொறுமையாக செய்கிறீங்க அப்படின்னா முத நாள் நைட்டே நீங்கள் பாதாமையும் முந்திரியும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு பச்சை தண்ணியில் நார்மல் வாட்டர்லேயும் ஊற வச்சுட்டு கூட நான் சொல்கிற இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உடனே செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இப்படி சுடுதண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா தோல் இந்த மாதிரி பிஞ்சு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம். அதனாடி நான் இப்படி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சில பேர் இந்த முந்திரியெல்லாம் சேர்த்து பண்ண மாட்டாங்க. இது மாதிரி சேர்த்து பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா நட்ஸும் சேர்ந்து நம்ம பாலில் ஊற்றி செய்யும்போது எல்லாத்தோட சத்தும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி வீட்லேயே நம்ம பாதாம் ட்ரிங்க் பண்ணி குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் எசன்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. வீட்டில் செய்கிறதுக்கும் கடையிலையும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். வீட்டில் நம்ம ரியல் அந்த நட்ஸோட ஃப்ளேவர் கிடைக்கும். பட் கடையில் அப்படி கிடையாது, வேறு ஏதோ ஃப்ளேவர் கிடைக்குது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக பால் அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தரன்னு இருந்தது அப்படின்னா குடிக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஓரளவுக்கு நைஸாகவே பாலோ தண்ணியோ ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா எப்பயுமே பாதாம் மில்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வைடான அகலமான பாத்திரத்தில் ஊற்றுனீங்கன்னா தான் நிறைய ஆடை உங்களுக்கு கிடைக்கும். ஆடை நிறைய இருந்ததுன்னா தான் பால் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோடனே லைட்டாக கலந்து மறுபடியும் சிம் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நிறைய ஆடை வரும். ஆடை வர்றது எல்லாத்தையுமே உள்ளே தூக்கி அப்படியே போட்டுகிட்டே இருங்க. சைடில் படியை விடக்கூடாது. நான் பால் ஒரு 3/4 லிட்டர் போல் சேர்த்துருக்குறேன் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, பாதாம் முந்திரி, அதை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் பார்த்திங்கன்னா லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு நேச்சுரலான ஒரு கலர் கொடுக்கறதுக்காக குங்குமப்பூ இருக்குது இல்லைங்களா, அதை தண்ணியில் கொஞ்சமாக நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாலில் கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும். அதை ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டான பாதாம் மில்க் கலர் வந்துடும். நீங்கள் அந்த கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சில டைமில் மஞ்சளும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், அதை கூட நீங்கள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன குங்குமப்பூ சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். உடம்புக்கும் நல்லது. பட் எல்லார் வீட்லேயும் குங்குமப்பூ கிடைக்காது, அதனால் நீங்கள் மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கலரே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட குடிச்சிக்கலாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பொடிச்ச ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோடவே ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காயை இடிச்சும் போட்டிருக்கிறேன். ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆச்சு நான் அதை செஞ்சு வச்சு. அதனால் ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனால ஏலக்காய் 2 தட்டி போட்டிருக்கிறேன். இதோட நான் சர்க்கரை சேர்த்தேன். அந்த கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையோ அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகரோ உங்களுக்கு எது வேணுமோ அது இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் பிஸ்தா பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். லைட்டாக குடிக்கும்போது அந்த க்ரன்ச்சினஸ் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஆடையெல்லாம் நல்லா படிஞ்சு ரொம்பவே சூப்பரான நம்மளோட பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணிக்கலாம். இனிமேல் சம்மர் வந்தாச்சு இல்லைங்களா, இதை நீங்கள் சில்லுனும்
சூப்பராக நல்லா சில்லுன்னு சாப்பிட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அப்படி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதே அளவோட செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்ச நாளாக யாருமே வந்து கமெண்ட் பண்ணுறதே கிடையாது, என்னன்னு தெரியல எனக்கு. பட் ப்ளீஸ் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் என்னென்ன வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.